சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி. புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவை வாயிலில் போராட்டம் நடைபெற்று வருகின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக புதுச்சேரியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமார். ராஜகுமார், புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவை வாயிலில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் யார்? அவர்களின் கோரிக்கைகள், கண்டனங்கள் என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். புதுச்சேரியில் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் வகையில் புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம் என்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த சட்டப்பேரவை கூட்டம் தொடங்குவதற்காக பாஜக மற்றும் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக அனுமதிக்கப்பட்டுள்ள மதுபான தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி சட்டப்பேரவை கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது. 14 நாட்கள் நடைபெற்ற அந்த பேரவை கூட்டம் என்பது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் 6 மாதத்துக்கு ஒரு முறை சட்டப்பேரவை கூட்ட வேண்டும் என்ற ஒரு இருக்கும் நிலையில் தற்போது இன்று காலை 9:30 மணிக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டம் என்பது கூறியது. சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து அவையை தொடங்கி வைத்தார். இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை மறைந்த முன்னாள் புதுச்சேரி முதலமைச்சர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தன. மேலும் 2024-25 ஆண்டு கடந்த கூடுதல் நிதி செலவினங்களுக்கான ஒப்புதல் என்பதும் பெறப்பட இருக்கிறது. அதைத் தொடர்ந்து இன்றைய பேரவை நிகழ்வுகள் என்பது ஒத்திவைக்கப்பட இருக்கிறது. இதனிடையே இந்த பேரவை நிகழ்வுகள் ஆரம்பிப்பதற்கு முன்னாக புதுச்சேரி ஆளக்கூடிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் என 6 நபர்கள் சட்டமன்ற வாயில் அமர்ந்து போராட்டம் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு 6 மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி அளித்துள்ள நிலையில் இந்த மதுபான தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மற்றும் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆளும் அரசை கண்டித்து ஆளும் அரசு சட்டமன்ற உறுப்பினர்களே போராட்டத்தில் ஈடுபட்ட பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சபாநாயகருக்கு எதிராக 3 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக மனு அளித்திருக்கின்றனர். அந்த தீர்மானத்தை கருத்தில் கொண்டு அது குறித்து விவாதிக்க வேண்டும். மேலும் இன்றைய நிகழ்வை துணை சபாநாயகரை கொண்டு நடத்த வேண்டும், சபாநாயகரை கொண்டு நடத்தக்கூடாது என்று வலியுறுத்தி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பியவாறு சட்டப்பேரவை சென்றனர். அப்போது திடீரென சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சபாநாயகர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு சபாநாயகருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினார். இதனால் அவரை சபை காவலர் மூலமாக வெளியேற்றிய சபாநாயகர் செல்வம் அவரை இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக நீக்கி உத்தரவும் பிறப்பித்திருக்கிறார். அதுவும் புதுச்சேரி ஆளும் அரசில் இருக்கக்கூடிய பாஜக மற்றும் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளும் அரசு அனுமதித்திருக்கக்கூடிய அந்த மதுபான தொழிற்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது இந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் என்பது தொடங்கி நடைபெற்று வரக்கூடியது. புதுச்சேரியினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து இன்றைய பேரவை நிகழ்வுகள் என்பது ஒரு சில மணி நேரம் நடைபெறும். அதன் பிறகு இந்த பேரவை நிகழ்வு ஒத்திவைக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த மாதம் புதுச்சேரிக்கான முழு பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.